இங்க லலித்தும் பாத்தீங்கன்னா கத்திய கையில வச்சுட்டு அப்போ மட்டும் என் கூட சேர்ந்து வாழலன்னா நான் செத்து போவேன் சொல்லி மிரட்டையும். உடனே அப்போட அம்மாவும் பாத்தீங்கன்னா மருமகனே நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு கத்திய தட்டி விட்டுட்டு அப்பு கிட்ட சொல்லி மருமகனுக்கு புரிய வைன்னு சொல்லியும் அப்பவும் பாத்தீங்கன்னா கீழே கிடந்த கத்தியை எடுத்து நம்ம லலித் கையில கொடுத்து சாகணும் தானே நினைக்கிறீங்க வெட்டிக்கங்கன்னு சொல்லுவாங்க. 4 வருஷமா இப்படி தானே மிரட்டுறீங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது தைரியம் இருந்தா வெட்டிக்கங்கன்னு சொல்ல. உடனே அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா நான் உனக்கு இதுதான் சொல்லி கொடுத்தேனே உன் மனசு என்ன கல்லான்னுட்டு அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ பிடிச்சி திட்டுவாங்க. அதே நேரம் இங்கே ரக்ஷித்து பார்த்தீங்கன்னா மணி 10 இன்னும் அப்பு வரல, ஏதாவது பிரச்சனையில் மாட்டிருப்பாளோன்னு பார்க்க கிளம்ப போகையும் ஹீரா கால் பண்ணியும் இப்போ ஃபோனை அட்டன் பண்ணால் ஏதாவது பிரச்சனை வரும்னுட்டு ஃபோனை எடுக்காமலே விட்டுருவாங்க. எங்கள் பர்த்டே பார்ட்டியில் நம்ம ரக்ஷித்தோட தம்பி பார்த்தீங்கன்னா என்ன ஹீரா இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்க, அண்ணனுக்கு பர்த்டேயா ஓம் பர்த்டேயா அப்படின்னு கேட்க உடனே ஈரா பர்த்டே என்னவோ உங்க அண்ணனோட தான், ஆனா இன்னைக்கு எனக்கு ஸ்பெஷல் டே, ஏன்னா உங்க அண்ணன் எனக்கு இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண போறாங்கன்னு சொன்னதான் குடிச்சுக்கிட்டு இருக்க ஜூஸை கூட கொப்பளிச்சுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது நேரம் ஹீரோவும் பாத்தீங்கன்னா விவான் கிட்ட உங்க அண்ணன் டைமண்ட் ரிங்லாம் கொடுத்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறாங்கன்னு சொன்னதான். உடனே என்னது டைமண்ட் ரிங் உனக்கா, அது வந்து உனக்கு இல்ல வேற ஒருத்தங்களுக்குன்னு சொல்ல வரையும் அவங்க அண்ணன் பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போயிடுவாங்க அங்க இருந்து. இது அப்போ அவங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நேரத்துல கரெக்டாக நம்ம ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணியும் நம்ம அப்போட அம்மாவும் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுக்க வரும்போது தெரியாமல் பேப்பர் பட்டு ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுவோம். அதே மாதிரி அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ கிட்ட இந்த டிவோர்ஸ் பேப்பரை நீ எரிச்சிட்டு உன் புருஷனோட சேர்ந்து நீ உன் வீட்டில் போய் வாழுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரக்ஷித்தும் ஃபோனில் கேட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அப்பவும் பார்த்தீங்கன்னா என்னாலலாம் இவங்க கூட போக முடியாதுன்னு சொல்லியும் அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா இப்போ மட்டும் நீ உன் மருமக கூட சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போகல, இந்த வீட்டுக்கு நீ எப்போவுமே திரும்ப வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே நேரம் இங்கே ரக்ஷித்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோனில் என்ன பேசுகிறாங்கிறது சரியாக கேட்காததுனால காலை கட் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க. அது நேரம் விமானம் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் கிட்ட அண்ணன் ரிங்கு யாருக்கு வாங்கினாலும் அவங்க கூட தான் இப்போ இருக்கிறான், அது தெரியாம ஈரா பெரிய பெரிய கனவு கண்டுகிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஈராவும் கேட்டுட்டு அப்படின்னா அந்த ரிங்கு எனக்கு இல்லைன்னா வேற யாருக்கா இருக்கும்னுட்டு நம்ம ஈராவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க. இல்லை ஒரு படி மேலே போய் நம்ம லலித்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்போட அம்மா கிட்ட என் பொண்டாட்டி மட்டும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீன் போட்டுட்டு அங்கேருந்து அவங்க அம்மா கூட்டிட்டு கிளம்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போட அம்மாவும் பார்த்தீங்கன்னா அப்பு கிட்ட நீ மட்டும் மருமகன் கூட வீட்டுக்கு போனா இந்த வீட்டோட கதை உனக்கு எப்பவுமே திறந்திருக்கும், நீ மட்டும் திரும்ப போகலன்னு வச்சுக்க நீ எப்பவுமே இந்த வீட்டுக்கு வராதபடி இந்த கதை எப்பவுமே மூடிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவோம். உடனே அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ புரிய வச்சு பார்ப்பாங்க, என்னோட வீடு என் பொண்ணு எங்கேயும் போக மாட்டா இங்கே தான் இருப்பான்னு சொல்லியும் உடனே அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பரவாயில்ல நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன்னு சொன்னதுதான். அப்பவும் பார்த்தீங்கன்னா அவங்க பையன் எடுத்துட்டு வந்தது அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா மருமக வீட்டுக்கு தான் போறான்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம அப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு போறேன்னா லலித் வீட்டுக்கு போறேன்னு அர்த்தம் இல்லை, நான் சாவ கூட ஏற்றுக்குவேன், ஆனால் நான் திரும்ப அந்த நரகத்துக்கு போகவே மாட்டேன். பொண்ணு அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க எப்படியாவது என் பொண்ணு தடுத்து பொண்ணை கையெடுத்து கும்பிடுறேன்னு சொல்லுவாங்க. அதே நேரம் அப்புக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியாமலே நம்ம ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா அப்போட வீட்டுக்கிட்டே காரை கொண்டு வந்துருவாங்க.